காலை வணக்கங்கள். நாம் நேற்றைய வகுப்பில் உரைநடையில் தமிழ் சொல்வளத்தில் நம்ம தேவநேய பாவனார் எழுதின சொல்லாராய்ச்சி கட்டுரையிலிருந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா, தாவரத்தின் அடிப்பகுதிகள், அடுத்ததாக குலை வகைகள், பூவினுடைய நிலைகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்துக்கிட்டு 2 வகுப்பிலும் நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ வந்துட்டு அதன் தொடர்ச்சியா இன்றைய வகுப்புல நம்ம என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, கெட்டுப்போன தாவரங்களின் கெட்டுப்போன காய்கனிகளுக்கு வழங்கும் சொற்களை நம்ம பார்க்க போறோம். நம்ம தேவநேய பாவனார் தமிழ் சொல்வளத்துல சொல்லியிருக்கக்கூடிய கெட்டுப்போன காய்கனிகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு கெட்டு போனோம்னா ஒண்ணுதான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த பொருள் வந்துகிட்டு அழுகி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அது அழுகல் அப்படின்னு சொல்லி அதோட நம்ம முடிச்சிருக்கோம். ஆனா வந்துட்டு நம்மளுடைய தேவநேய பாவனார் வந்துகிட்டு நிறைய இது சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒவ்வொரு சொற்களும் வந்துகிட்டு சொல்லியிருக்காரு. காயா இருந்தாலும் சரி, கனியா இருந்தாலும் சரி, அது கெட்டு போய் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெளிவா இந்த பாடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, தாவரங்களில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன காய்களும் கனிகளுக்கும் வழங்கும் சொற்களை நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நுனியில் சுருங்கிய காய். நுனியில சின்ன இதுல இருந்து வரும்போது நுனி பகுதியில சுருங்கின காயை வந்துகிட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சூம்பல். நுனியில் சுருங்கிய காயை வந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சூம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது சுருங்கிய பழம் வந்துட்டு சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுருங்கிய பழம் வந்துட்டு சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா சிவியல் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பூச்சி அடித்த காயா இருந்தாலும் சரி, கனியா இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா சொத்தை. இதை நம்ம எல்லாருமே வந்துகிட்டு பூச்சி அரிச்சு இருந்தா அதை வந்துட்டு நம்ம சொத்தைன்னு சொல்லியிருக்கோம். அதே தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா தேவநேய பாவனார் வந்துகிட்டு பூச்சி அடித்த காயா இருந்தாலும் சரி, கனியா இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா சொத்தை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துகிட்டு சூட்டினால் பழுத்த பிஞ்சு. வெப்பத்தால வந்துகிட்டு அதிக வெப்பத்தால பழுத்திருந்துச்சு அப்படின்னா பழுத்திருந்த பிஞ்சை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெம்பல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சூட்டினால் வெப்பத்தால வந்துகிட்டு பழுத்த பிஞ்சுக்கு என்ன பேரு அப்படின்னா வெம்பல் அப்படின்னு சொல்லி பேரு இருக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த பழம் வந்துகிட்டு ஒரு மாம்பழம் கொலன்னு இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்துகிட்டு என்ன அப்படின்னா அழியல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. குழுகுழுத்த பழம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப வந்துகிட்டு கொலன்னு இருக்கக்கூடிய, நம்ம இதுல நம்ம சொல்லணும் அப்படின்னா கொலன்னு இருக்கக்கூடிய பழத்தை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அழியல் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பதராய் போன மிளகாய் அப்படின்னா என்னன்னா அந்த மிளகாய் வந்துகிட்டு எதுக்குமே ஆகாதத வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா சொண்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துகிட்டு நாரிய பழம். ரொம்ப வந்துகிட்டு கொலன்னு இல்லாம ரொம்ப வந்துகிட்டு கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழத்துக்கு பேர் வந்துகிட்டு என்ன அப்படின்னா அழுகல். இதை நம்ம எல்லாருமே அழுகி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா அழுகல் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா தென்னை மரத்துல இருக்கக்கூடிய தேங்காய் கெட்ட காயை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உள்ளிக்காய் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்ப தென்னை மரத்துல கெட்டு போய் இருந்துச்சுன்னா அந்த காய் வந்துட்டு கெட்டு போய் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளிக்காய் அப்படின்னு சொல்லி தேவநேய பாவனார் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இதுல நம்ம கெட்டு போன காயா இருந்தாலும் சரி, கனியா இருந்தாலும் சரி, அதுக்கு என்னென்ன பேர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இதுல நம்ம பார்த்திருக்கோம். மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம இதை பார்க்கலாங்க. சுருங்கிய பழத்தை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா சிவியல். சுருங்கிய பழம் வந்துட்டு என்ன அப்படின்னா சிவியல். பூச்சி அடித்த காயா இருந்தாலும் சரி, கனியா இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா சொத்தை. அதுக்கப்புறம் வெப்பத்தால் சூட்டினால் பழுத்த பிஞ்சை வந்துகிட்டு வெம்பல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சூட்டினால் பழுத்த பிஞ்சை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா வெம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. குழுகுழுத்த பழம், ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடிய பழத்துக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா அழியல். அதுக்கப்புறம் பதராய் போன மிளகாய். பதரானா எதுக்குமே பயன்படாததான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப அழுகி போன பழத்தை வந்துட்டு
நாரிய பழம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழுகல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் இருக்கு. அதுக்கப்புறம் தென்னை மரத்துல வந்துகிட்டு கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒல்லிக்காய் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கூகைக்காய் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகை வந்து அந்த மரத்துல அந்த தேங்காயில வந்துட்டு உட்கார்ந்து இருந்தது அப்படின்னா அந்த காய்க்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகை காய் இல்லைன்னா கோட்டான் காய். இதுல வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது, தண்ணி இருக்காது, உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்காது. அதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூகை காய் அல்லது கோட்டான் காய் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தேரைக்காய் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. தேங்காயில 3 விதமா சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா கெட்ட காயை வந்துகிட்டு ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கூகைக்காய் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு, இல்லைன்னா கோட்டான் காய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல அப்படின்னா இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காருன்னா தேரைக்காய் அப்படின்னு வந்துட்டு தேரை அமர்ந்திருந்ததுனால அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா தேரைக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பழத்தோலினுடைய வகைகள். இப்போ வந்துகிட்டு ஒவ்வொரு பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வேற ஒவ்வொரு பொருள் பழத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன இருக்கும் அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு கெட்டியா இருக்கும், ஒண்ணு வந்துட்டு என்ன இருக்குன்னா லேசாவும் இருக்கும், அதை விட லேசாவும் இருக்கும், ரொம்ப கெட்டியாவும் இருக்கும். அதுல தமிழ் மொழியில அதுக்கு என்னென்ன பெயர்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது திண்மமானது, மிக மெல்லியது, வன்மையானது, மிக வன்மையானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்துகிட்டு தேவநேய பாவனார் தன்னுடைய சொல்லாராய்ச்சியில அந்த தமிழ் சொல்வளத்துல என்னென்னலாம் வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. பல தோள்களின் வகைகள். இந்த இதுல மிக மெல்லியதை வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா தொளி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மிக மெல்லியானது, மிக மெல்லியது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா தொளி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. திண்மமானது, ரொம்ப கெட்டியானது வந்துட்டு என்ன அப்படின்னா தோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக திண்மமானது அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா தோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வன்மையானது அப்படின்னா என்ன அப்படின்னா தோல் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மிக வன்மையானது வந்துட்டு என்ன அப்படின்னா ஓடு. இது போட்டா வந்துட்டு என்ன ஆயிரும், சீக்கிரமா வந்துட்டு உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் சுரையினுடைய ஓடு வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாருமே சுரைக்காய் நம்ம பார்த்திருப்போம். இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா அந்த காலத்துல நம்ம நீச்சல் கத்துக்கிறதுக்காக வந்துட்டு சுரைக்காயை வந்துகிட்டு வர்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை நீச்சல் கத்துக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு பேர் வந்துகிட்டு என்ன அப்படின்னா குடுக்கை அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருக்காரு. குடுக்கை இது எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்துகிட்டு தேங்காயினுடைய நெற்றி பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மட்டை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. தேங்காயினுடைய நெற்றியினுடைய பகுதியை வந்துட்டு அந்த தேங்காய் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மட்டை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெல் கரும்பு இதனுடைய இதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உமி. அந்த மேல இருக்கக்கூடியது தேங்காய் இருந்தாலும் சரி, கம்பு இருந்தாலும் சரி, நெல் இருந்தாலும் சரி, நெல் அதுக்கப்புறம் கம்பு இந்த ரெண்டுக்கும் மேல் பகுதியில் இருக்கக்கூடியதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உமி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பழத்தோல் வகைகளை நம்ம இன்னொரு முறை நம்ம இதுல பார்க்கலாங்க. மிக மெல்லியது வந்துட்டு என்ன அப்படின்னா தொளி. மிக மெல்லியது வந்துட்டு என்ன அப்படின்னா தொளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திண்மமானது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தோல். வன்மையானது அப்படின்னா தோடு. அதுக்கப்புறம் மிக வன்மையானது வந்துட்டு என்ன அப்படின்னா ஓடு. அதுக்கப்புறம் சுரையினுடைய ஓடை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா குடுக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தேங்காயினுடைய நெற்றி பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா மட்டை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெல் கம்பு இதுல இருக்கக்கூடிய மேல் பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா உமி அப்படின்னு வந்துட்டு இதுல நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இன்னும் வந்துகிட்டு இதுல இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா கெட்டு போன காய் கனிகளுடைய வகைகள், பழத்தோலினுடைய வகைகள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது வந்துகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு கெட்டு போன காய்கனிகளுடைய வகைகளும் பழத்தோலினுடைய வகைகளை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மணி வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தேவநேய பவனர் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாங்க. இப்ப இந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். தானியங்களுக்கு அந்த விதைகளுக்கு வந்து ஒவ்வொரு அந்த தாவரங்களினுடைய வித்துக்கு வழங்கும் என்னென்ன பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவநேய பவனர் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாங்க. இதுல கம்பு, நெல், புல் இதனுடைய வித்து அப்படின்னா என்ன அப்படின்னா விதை என்று பொருள். வித்துன்னா விதை என்று பொருள். இந்த கம்பு, நெல், புல் இதனுடைய வித்தை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூலம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா கூலம்.
அடுத்தது அதுக்கப்புறம் அவரை உளுந்து, அவரை உளுந்து இதனோட இதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பயறு. என்னதுங்க? அவரை உளுந்து இதனுடைய வித்தை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா பயறு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இந்த கொண்டக்கடலை, இந்த ரெண்டினுடைய வித்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாருமே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து வந்துட்டு கத்தரி, மிளகாய் இதனுடைய வித்து, வித்து அப்படின்னா என்னன்னா விதை. இதனுடைய வித்தை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இதை வந்துட்டு விதை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேம்பு, ஆமணக்கு இதனுடைய அந்த வித்து வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம அந்த வேப்பம் கொட்டையை வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆமணக்கு அதனுடைய வித்தை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முத்து, நம்ம கொட்டை முத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆமணக்கு, அந்த கொட்டை முத்து அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஆமணக்கு, இதனுடைய வித்தை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முத்து அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மா, பனை, மாமரம், அதுக்கப்புறம் பனை மரம் இதுல இருக்கக்கூடிய அந்த விதைய என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொட்டை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம மாங்கொட்டை அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்துட்டு பனங்கொட்டை அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் தென்னை மரத்தினுடைய வித்தை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா தேங்காய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தென்னை மரத்தினுடைய வித்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா தேங்காய் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஒவ்வொரு விதையும் வந்துட்டு விதைக்கு வழங்கும் அந்த சொற்களை நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா கம்பு, நெல், புல் இதனுடைய தானியங்களை வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கூலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை, உளுந்து இதனுடைய வித்து வந்துட்டு பயறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வேர்க்கடலை, கொண்டக்கடலை இதனுடைய வித்து வந்துட்டு கடலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கத்தரி, மிளகாய் வித்து இதனுடைய இதை வந்துட்டு விதை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேம்பு, ஆமணக்கு இதனுடைய வித்து வந்துட்டு என்னது முத்து. அதுக்கப்புறம் மா, பனை இதனுடைய வித்து வந்துட்டு என்னது கொட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தென்னையினுடைய வித்து வந்துட்டு என்னன்னா தேங்காய் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்போ இதுல மணி வகைகளை நம்ம ஒவ்வொன்றா நம்ம அதனுடைய வித்து எதெல்லாம் எதுக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவநேய பாவனார் சொல்லக்கூடியதை நம்ம தெரிஞ்சிருப்போம். அடுத்ததான் வந்துட்டு நம்ம என்ன அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இளம் பயிர்களுடைய வகைகள் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு செடியினுடைய ஒவ்வொரு தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு என்ன அப்படின்னா அந்த இளம் நிலை, இளநிலை அது சின்னதா வரக்கூடியதை வந்துகிட்டு அதைத்தான் இளநிலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அப்ப இதுல அந்த ஒவ்வொரு சின்ன சின்னதுக்கெல்லாம் வந்துகிட்டு என்னென்ன பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நெல், கத்திரி இதனுடைய இளம் நிலையை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாற்று. நம்ம எல்லாருமே நெல், நாற்று அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கோம். இப்போ நெல், கத்திரி இதனுடைய இளம் நிலை வந்துகிட்டு என்ன அப்படின்னா நாற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் மா, புளி, அதுக்கப்புறம் வாழை இதனுடைய மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று இதனுடைய இளம் நிலை, இந்த மூணினுடைய மா, புளி, வாழை இதனுடைய இளம் நிலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்று, மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் வாழையினுடைய இளநிலை, அந்த வாழையினுடைய அந்த இளம் நிலை அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த இலைக்கு என்ன பேரு அப்படின்னா முதல்ல வரக்கூடியது வந்துட்டு என்ன அப்படின்னா குருத்து. இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த வாழையினுடைய இளம் நிலையை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஒரு சின்னதா ஒரு இலை மட்டும் வரும், அதுக்கு பேர் வந்துகிட்டு என்ன அப்படின்னா குருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். அதுக்கப்புறம் தென்னை மரத்தினுடைய இளம் நிலை வந்துட்டு தென்னம் பிள்ளை. அதுக்கப்புறம் பனையினுடைய இளநிலை, பனைமரத்தினுடைய சின்னதா இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு இளம் நிலைக்கு என்ன பேரு அப்படின்னா வடலி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரு. இப்போ நம்ம ஒவ்வொரு தாவரத்தினுடைய அந்த இளம் நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருப்போம். மறுபடியும் வந்துட்டு முதல்ல இருந்து நம்ம பார்க்கலாங்க. இதுல நெல், கத்தரி இதனுடைய இளம் நிலை நாற்று, மா, புளி, வாழை இதனுடைய இளம் நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா கன்று. அடுத்தது வாழையினுடைய இளநிலை வந்துட்டு என்ன, வாழை இலையின் இளநிலை வந்துட்டு என்ன அப்படின்னா குருத்து. தென்னையின் இளம் நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா பிள்ளை. அதுக்கப்புறம் பனையினுடைய இளநிலை வந்துட்டு என்ன அப்படின்னா வடலி. இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரத்துக்கும் அதனுடைய இளம் நிலைகளை வந்துகிட்டு நம்மளுக்கு தேவநேய பவனர் நமக்கு விரிவா இதுல நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நெல், கத்தரி இதனுடைய இளநிலை வந்துட்டு என்ன அப்படின்னா நாற்று, மா, புளி, வாழை இதனுடைய இளம் நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா கன்று. அடுத்தது வாழையினுடைய இளநிலை வந்துகிட்டு என்ன அப்படின்னா குருத்து. தென்னையினுடைய இளநிலை வந்துகிட்டு என்ன அப்படின்னா பிள்ளை. பனையினுடைய இளநிலை வந்துகிட்டு என்ன, பனைனா பனை மரம் இதனுடைய இளநிலை வந்துகிட்டு என்ன
அப்படின்னா வடலி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்போ இதுல நம்ம முழுமையா நம்ம மணியினுடைய வகைகள், அந்த வித்துக்களுடைய வழங்கக்கூடிய சொற்களை நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தாவரத்தினுடைய இளநிலைகளையும் வந்துட்டு தேவநேய பவனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இதுல பார்த்திருக்கோம். இதுல தமிழ் மொழியில, தமிழ்நாட்டுல நம்மளுடைய தமிழ் மொழியில எத்தனை பொருள் வளம் முடியாது, நிறைய பொருள்கள் வந்துகிட்டு இருக்கு. வேற மொழியில வந்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் வந்துகிட்டு ஒரே பொருள் மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய தமிழ் மொழியில வந்துகிட்டு எடுத்துக்கிட்டா நிறைய ஒரு சொல்லுக்கு வந்துகிட்டு என்ன இருக்குன்னா நிறைய பொருள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ பல பொருளுக்கு வந்துகிட்டு ஒரு சொல்லுக்கான பொருள் வந்துகிட்டு நிறைய நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர் நம்மளுடைய தேவநேய பவனார். இப்போ தமிழ் மொழியில நிறைய பொருளர்த்தம் உடையதுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. வேற எந்த மொழிகளிலும், இப்போ ஆங்கிலம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வேற எந்தெந்த மொழிகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல வந்துகிட்டு ஒரே ஒரு பொருள் அர்த்தம் மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய தமிழ் மொழியில ஆயிரக்கணக்கான பொருள் அர்த்தங்கள் வந்துகிட்டு நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய தமிழ் மொழியை செம்மொழி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பயிர் வகைகள்ல இன்னும் நிறைய வந்துகிட்டு நம்மளுடைய தேவநேய பவனர் நம்மளுக்காக வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுல நம்ம கோதுமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுல மூணு மட்டும்தான் இருக்கு. என்ன அப்படின்னா சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வரக்கோதுமை அப்படின்னு சொல்லி மூணு பொருள் அர்த்தம் மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல் வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நெல் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா 3 நெல் மட்டும்தான் நம்ம பண்டைய காலத்துல நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் வந்துகிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப என்னென்ன நெல் வகைகள்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா செந்நெல், வெண்ணெல், கார்நெல், இந்த 3 நெல்கள் தான் அதிகமா நம்ம பண்டைய கால தமிழ் மக்கள் வந்துகிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நெல் வகைகள் வந்துகிட்டு நம்ம இன்றைய காலகட்டத்துல வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம இப்போ நெல் எடுத்துக்கிட்டா செந்நெல், வெண்ணெல், கார்நெல், இது எல்லாருமே வந்துட்டு நம்ம பண்டைய காலத்து தமிழர்கள் இந்த நெல் வகைகளை உணவுப் பொருட்களா பயன்படுத்தினாங்க. இன்றைய காலத்துல நம்ம சம்பா அப்படின்னு சொல்லி ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயே வந்துகிட்டு என்ன இருக்குன்னா நிறைய வகைகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த நிறைய வகைகள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சம்பா வகையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் வந்துகிட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னா சம்பாவில் ஆவரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா அப்படின்னு சொல்லி சம்பாவிலேயே வந்துட்டு சம்பா நெல் வகையில இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் வந்துட்டு விளையக்கூடிய பொருட்கள், தமிழ்நாட்டுல மட்டும்தான் வேற எந்த மாநிலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேற எந்த நாட்டுல எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 3 பொருள்கள் வந்துகிட்டு எந்த இதிலும் வந்துட்டு விளையாது. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் விளையக்கூடியது. என்ன அப்படின்னா வரகு, அடுத்தது காடைக்கண்ணி, குதிரைவாளி, இந்த 3 பொருட்களும் இந்த 3 வகை இது 3 விளை பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி, இது எல்லாமே வந்துகிட்டு இந்த 3 வந்துகிட்டு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்துகிட்டு விளையக்கூடியது. வேற எந்த மாநிலத்திலும் வந்துட்டு விளையக்கூடியாத பொருள். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியில், நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுடைய தமிழ் மொழியில நிறைய சொல் வளம் மிக்கது. தமிழ் மொழி மிக இலக்கணம் உடையது, மிக அதிகமான சொல் வளமும் பொருள் வளமும் உடையது என்பதை பற்றி நம்ம இந்த தேவநேய பவனார் தன்னுடைய சொல்லாராய்ச்சி கட்டுரையில இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி தமிழ் சொல் வளத்துல அந்த பயிர் வகைகள் மட்டும் வந்துட்டு நம்மளுக்கு தெளிவா இதுல சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பாடத்துல நம்ம என்னென்னலாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா அந்த கால்டுவேல் சொன்ன கூற்றுக்கள், அதுக்கப்புறம் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியது, பயிர் வகைகள்ல நம்ம தாவரங்களுடைய அடிப்பகுதியை நம்ம பார்த்திருக்கோம். அந்த அடிப்பகுதியிலிருந்து பிரியக்கூடிய கிளை பிரிவுகள் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பூவினுடைய நிலைகளை நம்ம பார்த்திருக்கோம், குலை வகைகள் பார்த்திருக்கோம், மணி வகைகளை பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயிரினுடைய இளம் நிலைகள்ல நம்ம தெளிவா நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் கெட்டுப்போன காய்கனிகள், அடுத்தது காய்கள், கனிகள், அதுக்கப்புறம் மணி வகைகளுக்கு வழங்கும் சொற்கள், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ் மொழியில எத்தனை வளங்கள் உடையது, நிறைய சொல் வளம் உடையது, பொருள் வளம் உடையது அப்படின்னு சொல்லி நம்ம தேவநேய பவனார் ஒவ்வொரு இதுக்கும் வந்துகிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கோதுமையினுடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வரக்கோதுமை அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம பண்டைய தமிழர்கள் வந்துகிட்டு என்னென்ன நெல் வகைகளை வந்துட்டு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது செந்நெல், வெண்ணெல்,
கார்நெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் வகைகளை வந்துகிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பாவினுடைய வகைகள் ஆவரம்பூ சம்பா, ஆனைக்கும்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா அப்படின்னு சொல்லி அதனுடைய வகைகளை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் வந்துகிட்டு விளையக்கூடிய பொருட்கள் வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாலி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த பாடத்தின் மூலமா இந்த உரைநடை இயல் 1ல உரைநடையில் இருக்கக்கூடிய தமிழ் சொல்வளத்துல இத்தனையும் வந்துட்டு நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கோம். இந்த பாடத்துல இன்னும் நிறைய கருத்துக்கள்ல தேவநாய பாவனார் வந்து சொன்னதை நம்ம எல்லாருமே தெளிவா தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.